everyone, welcome back to my channel Dats Princess. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா FreeFireல வந்து ரெடீம் கோட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடீம் கோட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெடீம் பண்ணுறது, அது வந்து எங்கே வந்து ரெடீம் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சர்ச் பாக்ஸில் வந்து reward.ff.garina அப்படின்னு போடுங்க. போட்டோடனே நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ இந்த பேஜை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வழியாவா இல்லைனா வந்து நீங்கள் வந்து நிறைய கூகுள் வழியாவா ஜிமெயில் வழியாவா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எது வழியாக வரீங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் FreeFire வந்து எந்த அக்கௌண்ட்டோட பயன் பண்ணியிருக்கீங்க, FreeFireோட அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக்கோடவா இல்லை நீங்கள் வந்து ஜிமெயிலோடவா இல்லை வேறு ஏதாவது அதர்ஸ் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் FreeFire நேம் வச்சுருக்கீங்களோ அது வந்து இங்கே வரும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இங்கே வந்து என்ன எழுதணும்னா வந்து 4 லெட்டர். இப்போ நான் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 லெட்டர் எழுதுகிறேன். இது எல்லாமே வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். அண்ட் இதில் வந்து நம்பர் அண்ட் இது வந்து மிக்சராக தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 12 லெட்டர்ஸாக இருக்கும். இப்போ வந்து நான் F2 C6 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயும் வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கணும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து ஒரு தப்பான ரெடீம் கோட் தான். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலரில் இருந்தது வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மாறிடுச்சு. ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா இப்போ ஃபெயில்டுன்னு வரும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு ரெடீம் திஸ் கோட் இஸ் இன்வாலிட் ஆர் ரெடீம்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து நான் இன்னொரு ஒரு டேப் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்பில் தான் நான் வந்து இந்த பேஜ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த பேஜ் வந்து இருக்குது, இந்த பேஜ் வந்து செகண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை தெரியாமல் நீங்கள் எக்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து FreeFireல வந்து சர்வர் வந்து டவுன் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெடீம் கோட் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சர்வர் வந்து டவுன் ஆகிடும். நம்மளால் வந்து அவங்க கொடுத்த டைமுக்கு வந்து நம்மளால் வந்து ரெடீம் கோட் வந்து போடவே முடியாது. ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்து அவைலபிளே இருக்கீங்களா இல்லையா அதான் வந்து மேட்ரு. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கீங்க, நாளைக்கு மேபி 12 o'clock அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்கூலாக இருந்துச்சு இல்லை காலேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே போயிடுவீங்க, உங்களால் வந்து ரெடீம் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். ஸோ இந்த பேஜ்லேருந்து வெளியிலே போகாதீங்க. நீங்கள் வந்து வெளியில் இப்படி போங்க, பட் வந்து அந்த டேபை வந்து எக்ஸ் கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த ரெடீம் கோட் வந்தோடனே நீங்கள் இங்கே வந்து ஈஸியாக வந்து போட்டு உங்களோட ஃபர்ஸ்ட்டு ரெடீம் கோட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து எங்கே வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து FreeFireோட மெயில் பாக்ஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் மெயில் பாக்ஸில் இருக்கிறதுலாம் வந்து டெலீட் பண்ணுறாதீங்க. அங்கே வந்து செலக்ட் ஆல்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ரெடீம் கோட் வாங்கினோடனே நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வந்து என் ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. ஸோ என்னால் வந்து முடிஞ்சால் வந்து போடுறேன். ஆனால் ரெடீம் கோட் வந்து நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே போயிட்டு அந்த கிஃப்ட்ஸ் வந்து காட்டுறேன்னா அப்படின்னு தெரியல. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கோட் வந்த உடனே நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்படியே நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இப்போயே எல்லாமே என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெறும் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் வந்துச்சுன்னா அங்கே போட்டு உங்களுக்கு அழகாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் வந்து நெக்ஸ்ட்டு கோட் வீடியோவில் போய்ட்டு உங்கள் ரெடீம் கோட் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ட்ரிக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிக்கையும் வந்து மறந்துடாதீங்க, வெளியில் போயிடாதீங்க. ஏன்னா வந்து சர்வர் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அப்புறம் நம்மளால் வந்து ரெடீம் கோட் எடுக்கவே வாய்ப்பே கிடையாது. எடுக்கலாம், பட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கொடுக்கும்போது 12 o'clock போயிட்டு தான் கொடுப்பாங்க. எப்பவுமே வந்து நைட் 12 வருது அப்படின்னே தெரியல. ஏன்னா இன்னும் மைல்ஸ்டோன் வந்து இன்னும் ரீச் பண்ணலை. ரீச் பண்ணோடனே வந்து ரெடீம் கோட் கொடுத்துருப்பாங்க. ரெடீம் கோட் வந்தோடனே உங்களுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.